நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப இயல்பா மனசுல தோன்றது சொல்லுங்க. நிறைய நகை போடுவாங்க. நிறைய நகை போடுவாங்க. ஓகே, சிம்பிள். உங்களை பார்த்தவங்க உங்களை மைண்ட்ல வச்சு தான் சொன்னாங்க கிராமத்து பெண்கள் ஓவரா நகை போடுவாங்கன்னு. உங்க ஒப்பீனியன் என்ன? அவ்வளவுதான். இது என்னோட சொத்து. இன்னைக்கு சொத்துரிமை ஒரு பெண்ணுக்கு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? என் கணவர் எனக்கு கொடுத்த ஒரு சொத்துரிமை சார் இது. எனக்கு இண்டிபெண்டா கொடுத்துட்டாரு. இந்தா உன் நகை, உனக்கு வேணுன்றப்ப நீ யூஸ் பண்ணிக்க. இதை நான் என்னைக்கும் டச் பண்ண மாட்டேன். இது உனக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. அது நான் போட்டா என்ன தப்பு? நான் நகை போடுறது தப்புன்னு சொல்லவே இல்லை. என் கணவர் தான் எனக்கு நிறைய நகை கொடுத்துருக்காரு. அது போடுறது அவங்கவுங்க இண்டிவிஜுவலிட்டி. நான் அதில் வரல. பார்த்த உடனே டக்குன்னு யார் அதிகம் நகை போடுவாங்கன்னு பார்த்தா எனக்கு கிராமத்தாளுங்க நிறைய ஃப்ளாண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் போடுற நகை தப்புன்னு நான் சொல்ல, பட் உங்ககிட்ட இருக்க நீங்கள் காட்டுறீங்க, அவ்வளோதான். கீழே கொடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நகரத்து பெண்கள் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அவ்வளவுதான். அவங்க கொஞ்சம் இரக்கம் இல்லாம இருப்பாங்க. இரக்கம் இல்லாதவர்கள். ஓகே, வேற? மாடர்னா இருப்பாங்க. மாடர்னாக இருப்பார்கள். ரொம்ப திமிர் பிடிச்சவங்க. கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்க. ஓகே, ரொம்பவே. மைக்குக்கெல்லாம் சண்டை போடுவீங்களா செட்டி பெண்கள்? அப்படி இல்லை சார். இரக்கம் இல்லாதவங்கன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து இரக்கம்ங்கிறது ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்கள பார்த்து கண்ணீர் விட்டு அழறதான் இரக்கம் கிடையாது சார். அவங்களுக்கு அந்த டைம்ல என்ன பண்ணணும்னு பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இரக்கம் தான். அவங்க வந்து நாங்கள் ரொம்ப திமிரு ஜாஸ்தி அப்படின்னு அந்த ஒயிட் சாரி இருக்கிறவங்க சொன்னாங்க. ஆக்சுவலி என்னன்னா, மேபி நாங்கள் நிறைய பேசுகிறோம், ஒன்று அவுட் ஸ்போக்கனாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு அது திமிரா தெரியுது. பட் ஐ திங்க் அது ராங் பெர்செப்ஷன் அவங்களோடது. ஓகே, உண்மையில பார்த்த விஷயம் வெளிப்படையா சொல்றேன். பெண்ணாதிக்கம் அதிகமா இருக்கும் குடும்பத்துல. பெண்ணாதிக்கம் அதிகமா இருக்கும். ஓகே. கிராமத்து பெண்களை விட அவங்களுக்கு தைரியம் கம்மி தான் சார். எங்களுக்கு தைரியம் அதிகம். கிராமத்து பெண்களோட தைரியம் அவங்களுக்கு கம்மி சார், எங்களுக்கு அதிகம் தான். உங்களுக்கு தைரியம் அதிகம். ஓகே, அப்புறம் ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல எப்படி பேசுறோம் அப்படிங்கிறது தெரியாம பேசிட்டு வந்துருவாங்க. அதுக்கு பின்னாடி நாங்க சங்கடப்படுற மாதிரி பேசுவாங்க சார். ஓகே, இங்கிதம் தெரியாதவர்கள். ஓகே, அப்புறம் நகரத்து பெண்கள் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அவ்வளவுதான். அவங்க தனியா இருக்கும் போது அமைதியா தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தாதான் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் காட்டிக்கிற மாதிரி நிறைய பேசுவாங்க. அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸ்டைல் அதை பார்க்கும்போது நல்லா இருக்கும். நேர்த்தியா அழகா ஒரு ஸ்டைலோட அது ரொம்ப நல்லா இருக்கு. அதை பார்க்கும்போது பாராட்டதான். சூப்பர். கிராமத்து பெண்களாகிய உங்களுக்கு நகரத்து பெண்களை பற்றி அபிப்பிராயம் என்ன? அவங்ககிட்ட கல்வி அறிவு அதிகமா இருக்கிறதுனால அவங்க கிராமத்துக்காரர்களை கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறதுனால கொஞ்சம் மட்டமா நினைக்கிறாங்க. ஓகே. இந்த இங்கிலீஷ் பேசாதவங்களை கொஞ்சம் கீழே வச்சு பாக்குறாங்க. எல்லாத்தையும் சாதாரணமா பேசுறதுல கூட நாங்க அதிகமா வார்த்தையை கலந்து பேச மாட்டோம். அதனால அவங்க வந்து இவங்க வந்து ஒரு விவரம் தெரியாதவங்க. ஆனா எங்களுக்கு தெரியும், தமிழ்ல எல்லாமே தெரியும். ஆனா ஆங்கிலத்துல பேச வராதுல்ல. அவங்கள பார்த்தாவே ஜில்லுன்னு கூலா இருக்காங்க. அதோட அவங்களுக்கு வந்து பொறாமை வந்து இல்ல சார். இங்க இருக்கிற எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இண்டிவிஜுவலாவே பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பொறாமை கொஞ்சம் இல்லாம இருக்காங்க. பொறாமை கொஞ்சம் கம்மி. அப்புறம் ஒரு நிமிஷமா இங்க பாருங்க. அப்பெல்லாம் ஒரு நிமிஷம்பா. இல்லையா, அது ஷோ போயிட்டு இருக்கே ஒரு அம்மா போட்டே எடுக்கிறாங்க. அழிச்சிருங்க, அதை எடுக்கக்கூடாதுமா. ஆனால் நீங்க கிராமத்து பெண்களுக்கு தான் துணிச்சல் அதிகம். நானும் அங்க இருந்து எடுக்கிறவனே புடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க கிடைச்ச கேப்ல டபக்குன்னு எடுத்துக்கிட்டாங்களாம். முடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இட்ஸ் நைஸ். எஸ். இப்போ விருந்தாளி வந்தாங்கன்னா கிராமத்து பெண்கள் வந்து அவங்கள இருந்து அனுசரிச்சுட்டு, வேலை இருந்தால் கூட அவங்க வந்து கெஸ்ட் யாராவது வந்தால் கூட அதை பற்றி கண்டுக்காம ஹாய் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கெஸ்ட்டு ஹோஸ்ட் பண்ண மாட்டோன்றதை அக்செப்ட் பண்ண முடியாது. பக்கத்து வீட்டில் நடக்கிற பிரச்சனையை கூட கண்டுக்க மாட்டேன். அவங்க வேலை, அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைங்க, அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்றதுக்குவாங்க. ஓகே. பக்கத்து வீட்டு பிரச்சனையை கூட கண்டுகொள்வதில்லை. பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நிச்சயமாக தவறுதான். ஏன்னா அட்லீஸ்ட் கிராமத்துலயாவது அந்த ஒரு வீட்டுக்கும் நடுவுல கேப், வயல் அது மாதிரி இருக்கும். பிளாட்ஸ்ல எல்லாம் வந்து ஹாஃப் த போர்ஷன் ஆஃப் அந்த வீடு வந்து இன்னொரு வீடோட அட்டாச்சா தான் இருக்கும். ஸோ ஒரு கேட்டை திறந்து உள்ள போனா கூட யார் வராங்க யார் போறாங்க அந்த மாதிரி அட்லீஸ்ட் தெரியும். பக்கத்து வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு தெரியும்னு சொல்ல வரேன். நீங்க எந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? நான் அபார்ட்மெண்ட்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ், பட் அதுல 3 houses இருக்கு. உங்க பக்கத்து வீட்டுக்கார பேர் என்ன? எதிர்த்த வீட்டுக்கார பேர் என்ன? பின் வீட்டுக்கார பேர்? எங்க கீழ் வீட்டு பேரு நாயர், பக்கத்து வீட்டு பேரு ராஜேந்திரன், இந்த சைடு பக்கத்து வீட்டு பேர் அசோகன். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இது பெரிய விஷயம் தான். சிட்டில ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பேர்? யூ ஆர் வெரி ஹெல்பிங் பீப்புள். ஓகே ஓகே. அப்படி கையறிக்கீங்க. சமீபத்தில் எதை பார்த்து நீங்கள் இறக்கப்பட்டு உங்களுடைய பணியை செய்தீர்கள்? சமீபத்தில் என்னால் செய்ய முடியாமல் கூட போகலாம். நான் இதை பார்த்து இரக்கம் அடைந்தேன் ஐயோ
அப்படின்னு தோணுச்சு. நிறைய மரம் வெட்டுறாங்கல்ல, மெட்ரோ ரயில் போடுறதுக்காக நிறைய மரம் எல்லாம் வெட்டுறாங்க. அதை பார்த்து உங்களுக்கு ரொம்ப இறக்கப்பட்டீர்கள். வேற 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 சமீபத்தில் இதை பார்த்து இறக்கப்பட்டீர்கள்? அதாவது குருவியினெல்லாம் நிறைய அழிஞ்சிட்டு இருக்கு சார். ஸோ எல்லாருமே அதை பற்றி புலம்பின்றதை தவிர அதுக்கு ஒன்றும் பண்ணல. நான் இறக்கப்பட்டு நான் ஃப்ரீயாக நெஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, வேற வேற எதை பார்த்து இறக்கப்பட்டீர்கள்? மரம், குருவி, அப்புறம் this highway and all, there'll be lot of dogs. The லாரியில் அடிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே, நாய்கள்லாம் அடிபடுது, அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, இறக்கப்பட்டீர்கள். ஓகே, வேற சார், இந்த சின்ன குழந்தைங்க வந்து சிக்னல்ல இருந்து நம்ம கிட்ட பெக் பண்ணும்போது அதை பார்த்து பணம் போடுன்னு தோணுது. ஆனால் அது போட்டால் வந்து அதுவே அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக ஆகிடும். அதனால அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணிலேருந்து தண்ணி வரும் சார். அதுதான் நான் காசு போட்டா அப்படியே பழகிடுவாங்க, ஆனால் அவங்க பாவமாக இருக்கேன்னு வேற தோணும். வேற 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 எதை பார்த்து இறக்கப்பட்டீர்கள்? தினைக்கும் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவோம் ஆஃபீஸ்க்கு. ஸோ நான் போகிற ரூட்டில் வந்துட்டு நிறைய இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் தான் ஏறுவாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது தெல் பி லாட் ஆஃப் லேடிஸ் தான் குழந்தைங்களோட இருப்பாங்க. டிஃபன் கேரியர் ஒரு சைடு, குழந்தை ஒரு சைடு, அண்ட் வித் ஆல் தட் இதெல்லாம் இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. வேறு எதை பார்த்து இறக்கப்பட்டீர்கள்? இந்த பெரிய பெரிய துணி கடையெல்லாம் போனால் அட்லாஸ்ட் 12 hours 13 hours நின்றுட்டே வேலை பார்ப்பாங்க சார். அவங்களால ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாது, அந்த துணிகளுக்கு இடையில உட்கார முடியாது. கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க, 10 ட்ரெஸ் எடுத்துட்டு 10 வேணான்னு எடுத்து மடிச்சு வச்சு ஹேங்கரை பார்த்து வச்சு இந்த சைஸ். அவங்கள பார்க்க உண்மையில ரொம்ப பரிதாபமா இருக்கும் சார். அவங்களுக்கு சொன்னதை நான் இந்த ஷோ மூலமா பதிவு செய்ய ஆசைப்படுறேன். வெளியில இருந்து பார்க்கிற போது மிக சாதாரணமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் இது. கிராமத்து பெண்கள், நகரத்து பெண்கள் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் ஒரு துணி எடுத்து போடக்கூடிய ஒரு ரீட்டைல் ஷோரூமில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ 12 மணி நேரம் நிற்கிறாங்க. இட் இஸ் நாட் ஈஸி ஜோக். வெரிகோஸ் வெயின் வரும். எஸ்பெஷலி இந்த ஃபெஸ்டிவல் டைம். ஒரு ஃபெஸ்டிவல் வந்துடுச்சுன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பர்ச்சேஸ். அப்போ போகும்போது அந்த க்ரௌடையும் மேனேஜ் ஏன்னா இது நீங்க சொன்னதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இந்த தகவலை சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பிள்ளைங்க எல்லாம் பாவம் ஒரு கல்யாணத்துக்கு நிற்கிற பிள்ளைங்க. தங்களுடைய குடும்பத்துக்கு கஷ்டத்துக்கு ஒரு 5 பவுன் சேர்க்கணும், 10 பவுன் சேர்க்கணும், அப்பாவோட சுமையை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக 10 மணி நேரம் 12 மணி நேரம் நீங்கள் கேட்குறதெல்லாம் எடுத்து போடுறது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம என்ன எடுத்து கேட்குறோம், எடுத்து போட மாட்டேங்குதுன்னு கூட சலிச்சுட்டு வந்துடுறோம். பட் இதை ஒரே இடத்துல ஒரு கேள்வியாகவும் கேட்க ஆசைப்படுறோம். நம்முடைய லேபர் மூமெண்ட்ஸ் எல்லாம் இதை கவனிச்சே ஆகணும். ஏன்னா அது அவங்க கண்ணுக்கு படாமலே இது போயிட்டுருக்கு. 12 மணி நேரம் நிற்கிறாங்க, பயங்கர கஷ்டம். அரசு ஊழியர்களுக்காக மற்றவர்களுக்காகலாம் குரல் கொடுக்கக்கூடிய லேபர் மூமெண்ட்ஸ் இதையும் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. பிகாஸ் இது கவனிக்கப்படாத ஒரு துறையாகவே இருக்கு. அவங்க முகத்தில் ஒரு பெரிய சோகம் இருந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு நிற்கிறவங்க, ரொம்ப அதிக நேரம் அவங்களுக்கு. அதை நீங்கள் கவனிச்சதுக்காக நான் அவங்கள பாராட்டுறேன். தென் இது இப்போ +2 ரிசல்ட் வந்தப்போ நிறைய கிட்ஸ் படிக்க முடியாமல் அந்த குமுதம், ஆனந்த விகடனில் ஒரு சில குழந்தைங்க அப்பா கண்ணு தெரியல, அந்த மாதிரி என்னால் மேலே படிக்க முடியலன்னு அவங்க அந்த ஆர்டிக்கிளை படிக்கும்போது அவங்களெல்லாம் போய் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு. அந்த ஆர்டிக்கிள் ஒன்று படிக்கும்போது ஐயோ வசதியே இல்லாமல் எல்லா ஹாஸ்டலில் சேர்த்துலாம் படிக்கிறாங்க, ஆனால் இந்த குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு, ஒரு அழுகை வந்து. அறிவிருந்தும் காசு இல்லாதனால படிக்க முடியாத பிள்ளைகளை பார்த்து இறக்கம் வருது. ஆமாம். இன்னொன்று அந்த கார்பரேஷன்ஸில் அந்த டஸ்ட் இது ட்ராஷ்லாம் எடுக்கும்போது ஒன்றுமே கவர் பண்ணாமல் அப்படியே அவங்க ட்ராஷை ஃபுல்லாக அள்ளி அந்த இதில் போடும்போது அதை பார்க்கும்போது ஐயோ இவங்களுக்கெல்லாம் என்னென்ன டிசீஸ் வரப்போதோ அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக. வேற குழந்தைங்கள பார்த்தாலே இந்த காலத்தில் ரொம்ப பாவமாக இருக்குது. படிக்க வைக்கிறேன்ற பேரில் ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு தே லாஸ்ட் எவ்ரிதிங். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிட்டி குழந்தைங்கள பார்க்கும்போது.